அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடம் காற்று. காற்று அப்படிங்கிற பாடத்தை நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். காற்று அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா, தென்றலாக வர்றதும் காற்று தான், புயலாக வர்றதும் காற்று தான். பட் காற்று அப்படிங்கும்போது வாயுக்களினுடைய கலவை, பூமியினுடைய கோளத்தை சுற்றி வாயுக்களினுடைய கலவை தான் நம்ம காற்று மண்டலம், காற்று அப்படின்னு சொல்கிறோம். ஏராளமான வாயுக்கள் கலந்த ஒரு கலவை. நீங்கள் 6th 7th நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காற்று அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா எந்த உயிரினங்களுமே வாழவே முடியாது. காற்று அவசியம். காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டிப்பாக அனைத்து உயிரினங்களுக்குமே வாழ்வதற்கு அவசியம். நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன், காற்று அவசியம். அது மாதிரி எண்ணற்ற வாயுக்கள் கலந்த ஒரு கலவையாக தான் காற்று அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். சரி, இங்கே ஒரு அறிமுகத்தில் பாருங்கள். புவிக்கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்களினுடைய கலவை தான் காற்று. பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமே வாழ்வதற்கு அவசியம் காற்று. இந்த காற்றில் என்னென்ன வாயுக்கள் கலந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 78.09% நைட்ரஜன் அப்படிங்கிற வாயுவும் 20.95% ஆக்சிஜன் இருக்குது. 0.93% ஆர்கானும் 0.04% கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற சில வாயுக்கள்லாம் கலந்துருக்கு. அடுத்தது, நாம் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடாக நாம் வெளியேற்றோம். தாவரங்கள் என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு, அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளிவிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அப்போ தாவரங்கள் தான் நம்ம வளர்த்தணும் அப்படி மரங்களை நெட்டு வைங்க. மரங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் நமக்கு வெளியேற்றுகிறது. ஸோ மரங்கள் இல்லைன்னா நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் மரங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக தான். மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மரங்களை அதிக அளவில் வெட்டிடுறாங்க. அப்போது நகரமயமாதல், நிறைய கட்டடங்கள்லாம் கட்டிட்டாங்க, காடுகள்லாம் அழிச்சிட்டாங்க, கட்டிடங்கள் கட்டுறாங்க. ஏன்னா மனிதனுடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக மனிதனுடைய தேவைகளும் அதிகமாகுது. வாழ்வதற்கு இடம் தேவை இல்லையா? ஸோ அவனுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்களுக்குமே என்ன செய்யணும், தேவைகள் அதிகமாக இருப்பதனால காடுகளை அழிக்கிறான், மரங்களை அதிகமாக வெட்டிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும். அதிக அளவில் மரங்களை வெட்டுவதால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு தான் அதிகரிக்குது. இதனால் என்ன ஆகும்? புவி வெப்பமயமாதல்ங்கிற நடந்து என்ன ஆகும்? அதிக அளவு பூமியில் வெப்பம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நடக்குது. சரி, அப்போ வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பிற்கு இது ஒரு முக்கியமான காரணம். மரங்களை அதிகமாக வெட்டுறது தான் அப்படிங்கிறாங்க. தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வாகனங்களாக இருந்தாலும் சரி, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியேற்றப்படுகிறது. இப்போ பெட்ரோலை நம்ம யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த வாயுக்கள், டீசலை யூஸ் பண்ணும்போது வெளிவரக்கூடிய அந்த நச்சு வாயுக்கள், இதுதான் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடுகள். இதெல்லாம் என்ன ஆகும்? காற்றில் கலக்குது. இவை என்ன செய்யுதுன்னா புவி வெப்பமயமாதல் மற்றும் அமிலமலைக்கு காரணமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன பாடத்தில். அமிலமலை, நைட்ரஜன் வாயுக்கள், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடுகளும் அமிலமலையை உருவாக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு காரணமாகி பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மொத்தத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காற்றில் தரம் குறைந்து விட்டது, மிகவும் குறைந்த பொல்யூஷன் ஆகிடுச்சு. காற்று மாசுபாடு இன்றைக்கி நாளடைவில் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஏராளமான நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காற்று மாசுபாடு. இந்த பாடப்பகுதியில் பசுமை இல்ல விளைவுனா என்ன, புவி வெப்பமயமாதல், அமிலமழை, இதெல்லாம் நம்ம திரும்ப ஒரு நம்ம படிக்க போகிறோம். சரி, புவியியல் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பரவலையும் பண்புகளையும் நாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவதாக காற்றில் கலந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாயுன்னு சொல்லக்கூடிய, நம்ம அத்தியாவசியம், அனைத்து உயிரினங்களுக்குமே அவசியம் சொல்லக்கூடிய ஆக்சிஜனை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். உலகில்
வாழ்கின்ற உயிரினங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஆக்சிஜன் இல்லாத ஒரு உலகத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியல் அறிவியல் ஆய்வாளர் CW ஷீலே ஒன்மார் கேள்வி ஆக்சிஜனை கண்டறிந்தார். முதலாக ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா 1772ல் CW ஷீலே அப்படிங்கிறவர். எரிதலுக்கு துணை புரியும், நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எரிதலுக்கு துணை புரியக்கூடியங்கிற பண்பு எதுக்கு இருக்குன்னா ஆக்சிஜன். நன்றாக எரியும் பண்பு ஹைட்ரஜன். அப்போ ஞாபகம் இருக்கணும். அப்போ எரிதல் அப்படின்னா ஒரு பொருள் எரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆக்சிஜனுடைய துணை இருந்தால் தான் அந்த பொருள் நன்றாக எரிந்து முழுமையாக எரியும். அப்போது எரிதலுக்கு துணை புரிகிறதுனால நெருப்பு காற்று அப்படிங்கிற ஒரு பேர் ஆக்சிஜனுக்கு இருக்குது. இதுவும் 1 மார்க் கேள்வி கேட்பாங்க. அத்தியாவசியமான உயிர் என்றும் அவர் அழைக்கிறார். யார்? CW ஷீலே. உயிர் வாழ்வதற்கு அவசியம் அப்படிங்கிறனால இது உயிர் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் பிரிட்டன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிறவரும் 2 வருஷம் கழிச்சு, ஏற்கனவே CW ஷீலே ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிட்டாரு. 2 வருஷம் கழித்து 1774ஆம் ஆண்டில் தனிப்பட்ட அவருடைய முயற்சியில் இந்த பிரிஸ்லின்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாரு? ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறார். லவாய்சியர் அப்படிங்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் இதற்கு ஆக்சிஜன் அப்படின்னு பேரிடுறார். ஸோ ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சவர் CW ஷீலே. 2 வருஷம் கழித்து 1774ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்லி அப்படிங்கிறவரும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு பேர் வச்சவர் யாருன்னா லவாய்சியர். கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அமில உருவாக்கி. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சயின்டிஸ்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அமிலங்கள் தயாரிப்பதற்கு ஆக்சிஜன் அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க வச்சதுனால ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு பேரை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அமிலம் தயாரிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை, அவசியமான ஒன்று அப்படின்னு அவங்க நினச்சதுனால அமில உருவாக்கி அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆக்சிஜன் அப்படின்னு அவங்க பேரை வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 மார்க் கேள்வி நிறைய இருக்குது. சரி, ஆக்சிஜனுடைய பரவல், எங்கெல்லாம் ஆக்சிஜன் பரவி கிடைக்கிறது? பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் ஆக்சிஜனும் ஒன்று. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக அண்டத்தில் பரவலாக 3ஆவதாக காணப்படக்கூடிய தனிமம் ஆக்சிஜன். ஆக்சிஜனானது தனித்த நிலையிலும் கிடைக்கிறது, இணைந்த நிலையிலும். இணைந்த நிலைனா இன்னொன்னோட சேர்ந்து, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். தனித்த நிலையிலும் இருக்கிறது, இணைந்த நிலையிலும் கிடைக்கிறது. வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறு O2, ஆக்சிஜன் O2 வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஈரணு வாயு மூலக்கூறாக உள்ளது. தாவரங்கள் குளோரோஃபில் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கைங்கிற நிகழ்வு நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது வளிமண்டலத்திலிருந்து. அப்புறம் நீர், சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பாற்றல், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு குளுக்கோஸ் மாவு பொருள் C6H12O6 + 6O2 ஆக்சிஜன் நமக்கு வெளியிடப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் தான் செய்து தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய ஒரு முறை தான் ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கைங்கிற முறையில் தான் நமக்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது மாதிரி தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும் ஆக்சிஜன் கிடைக்கிறது. சரி, இணைந்த நிலையில் ஆக்சிஜனானது பூமியின் மேலோட்டில் சிலிக்கேட்டுகளாகவும், அதாவது பூமிக்கு மேலே சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் உள்ளது. மேலும் பூமியில் உள்ள நீரிலும், அதாவது பூமியில் உள்ள நீரிலும் ஆக்சிஜன் இருக்குது. H2Oன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. வளிமண்டலத்தின் மேலடுக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது பூமிக்கு மேலடுக்கில் பார்த்தீங்கன்னா ஓசோன், இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பூமியில் மேலடுக்கில் புறவதா கதிர்கள், சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த புறவதா கதிர்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து நம்ம பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு வளையம், ஒரு குடை போன்றதாக இருக்கக்கூடியதான் ஓசோன் அப்படிங்கிறது. O3 இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு O3, மூவணு மூலக்கூறுன்னு சொல்லக்கூடியது. இதுதான் இந்த கதிர்வீச்சிலிருந்து வரக்கூடிய கதிர்களிலிருந்து நம்ம பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு குடை போல பாதுகாக்கக்கூடியது ஓசோன் படலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க? தனித்த நிலையில் வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 21%, நீரில் பார்த்தீங்கன்னா 88லிருந்து 90%. நீர்னா H2O, அங்கே நீர் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அங்கே. இந்த மாதிரி தனித்த நிலையில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் மூலமாக பார்த்தீங்கன்னா 21% ஆக்சிஜன் இருக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் ஆக்சிஜன் இருக்குது. இணைந்த நிலையில்
தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மூலியமாக பார்த்தீங்கன்னா 60லிருந்து 70% வந்து ஆக்சிஜன் இருக்குது. பூமிக்கு மேலே இப்போ தான் பார்த்தோம் சிலிக்கேட்டுகளாகவும் கார்பனேட்டுகளாகவும் கால்சியம் கார்பனேட் CO3 CaCO3ங்கிறது கால்சியம் கார்பனேட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ கார்பனேட்டுகள் அப்படின்னா CO3ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கார்பனேட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது. அந்த மாதிரியும் ஆக்சைடுகளாகவும் சொல்லுவோம். ஆக்சைடு இல்லாத உலோக சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடுகள் இந்த மாதிரி ஆக்சைடுகள் வடிவத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அங்கேயும் ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த மாதிரி சிலிக்கேட்டுகள் மூலியமாக கார்பனேட்டுகள் மூலியமாக ஆக்சைடுகள் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 45லிருந்து 50% வரைக்கும் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. புவியோட்டில் உள்ள தனிமங்களினுடைய சதவீத இயல்பு எது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 46.6% ஆக்சிஜன் இருக்குது. சிலிக்கன் 27.7, அலுமினியம் 8.1, அடுத்தது இரும்பு 5%, கால்சியம் 3.6%, சோடியம் 2.8%, பொட்டாசியம் கேனா பொட்டாசியம் 2.6%, மெக்னீஷியம் 2.1% வந்து இருக்குது. மற்றதெல்லாம் பிற வாயுக்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது புவியோட்டில் உள்ள தனிமங்களினுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சதவீதம் எவ்வளோங்கிறது முதலாவது ஆக்சிஜன் வந்து 46.6% ஆக்சிஜனு இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய இயற்பியல் பண்புகள். சரி, இந்த இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.